ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். ரொம்ப கூடுதலாக வாங்கல. இந்த மாதம் கொஞ்சம் வீட்டில் பொருள் காலியாகாமல் இருந்துச்சு. அதனால் அளவாக மட்டும் பொருள் வாங்கியிருக்கேன்னா நான் போய் வாங்கினதில்லை இப்போ வரைக்கும். லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவேன், மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். நமக்கு எப்பயுமே தேவைப்படுற கிளியர் ஷாம்பு, 1 ரூபா ஷாம்பு தான் நான் போடுவோம் கூடுதல், எப்பயுமே அதான். அப்புறம் இந்த ஜாஸ்மின் ஆயில் பாரஸ்டோடது கை காலுக்கு மட்டும் தேய்க்கிறதுக்காக 1/4 கிலோ கருப்பு கொண்ட கடலையும் 1/4 கிலோ தட்டாம்பயிரும் வாங்கியிருக்கேன். அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் கூடுதலாகவே வாங்கிக்குவேன். ஏன்னா எப்படி எல்லா சமையலுக்கும் நம்ம கடுகு போடுறதுனால கடுகு வாங்கிக்குவேன். கோல்டு வின்னர், பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும், ஏதாவது வேணும் அப்படின்றக்காண்டி கோல்டு வின்னர் வாங்கிக்குவேன். இங்கே பால் நமக்கு வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாடு சினையாக இருக்கனால பால் இல்லை. அதனால் கொஞ்ச நாளைக்கு பால் பவுட்ரு வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமுல் ஸ்ப்ரே நல்லாயிருக்கும். எத்தனை பேர் பால் பவுடர் வெறுவாயிலே சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் கேபி நம்பூதிரியோட பல் பொடி, எனக்கு பல் கூசுறதுனால இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பல் பொடி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேஸ்ட் வச்சு அந்த இனிப்பு பட்டோடனே பல் ரொம்ப கூச ஆரம்பிச்சிருது. அதனால் பல் பொடி தான். கோல்டு வின்னர் ஒரு 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அது எனக்கு 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் எழுதையில் அப்படி எழுதி வாங்கிக்கிறது. இது நல்லெண்ணெய் சமையலுக்காக, மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கு, இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அடுத்து எக்ஸோ பாரு பாத்திரங்கள் கழுவுறதுக்கான சோப்பு ஒரு 5 சோப்பு, அது எப்பயுமே வாங்கிக்கிறது உண்டு. இது சிந்தால் சோப்பு ஏன் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் காமிக்கல, சிந்தால் சோப்பு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவனுக்கு வாங்க ஆரம்பித்தது அப்படியே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பவர் சோப்பு, இது கூடுதல் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 2 சோப்பு மட்டும் ஏதோ ஒரு சில துணிகளை துவைக்கிறதுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கிடுவேன். இது எல்லாமே கடுகு தான். இது தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான். தேங்காய் எண்ணெய் தான் கூடுதல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதனால் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், கல்லுப்பு, அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சீனி. 2 நேரம் டீ போடுவோம். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம். கூடுதல் டீ குடிக்க பழக்கம்லாம் கிடையாது. 2 நேரம் மட்டும் குடிச்சிட்டு அதுக்காக வேணுன்றக்காண்டி ஒரு 5 கிலோ சீனி வாங்கி வச்சோம்னா 2 மாதத்துக்கு தாராளமாக இருக்கும். இது துவரம் பருப்பு கொஞ்சம் வீட்டில் கூடுதல் காலியாகும். அதனால் அது ஒரு 5 கிலோ, அதுவும் கண்டிப்பாக 1.5 மாதத்துக்கு வரும். இந்த கயரை டைட்டாக கட்டிட்டாங்களோ கழட்டுறவங்களாட்டியும் எந்திரிச்சு போய் கத்திரி எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால தான் கழட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன். துவரம்பருப்பு இது சீக்கிரம் வெந்துடும். அந்த மாதிரியான இலப்பருப்புன்னு சொல்லுவாங்களா அது. அவ்வளோதான் நாங்கள் வாங்கின பொருள். இதில் வீட்டில் ஏற்கனவே பொருள் இருக்கிறனால கம்மியாக வாங்கியிருக்கேன். இது மட்டும்தான். கூடுதல் செலவாகலை பொருட்கள் எதுவுமே. தீபாவளி டைம் வந்தது இல்லையா, அதனால் அப்படியே பொருளெல்லாம் அப்படியே இருந்துச்சு. இல்லாத ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கியிருக்கேன். பாய்.